வணக்கம் நண்பா. சற்று முன்னர் பார்த்தீங்கன்னா, சன் பிக்சர்ஸ் டீம் கூலி திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பரான கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் அப்டேட்ஸை வந்து வெளியிட்டிருந்தாங்க. படக்குழு டயால் அப்படிங்கிற ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா, ஷோபின் ஷாகிர் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற திரைப்படம் பார்த்துருப்பீங்க. ஒரு பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர் மலையாளம் சினிமாவை பொறுத்த வரைக்கும். அந்த படத்தில் நடித்த ஷோபின் ஷாகிர் அவர் பார்த்தீங்கன்னா வந்து கூலி திரைப்படத்தில் நடிக்கார். அவருக்கான ஒரு கேரக்டர் அனௌன்ஸ்மெண்ட் அண்ட் லுக்கை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க படக்குழு. கூலி திரைப்படத்தின் ஷூட் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தெரியும். இப்போ வந்து விசாகப்பட்டில் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் வந்து கேஷ் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க படக்குழு. அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா டயால் அப்படிங்கிற மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கோல்டன் வாட்ச், அதாவது கோல்டு வாட்ச் டைம், அந்த மூணுத்தை பேஸ் பண்ணி வந்து அவங்க போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. கதை என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிற எப்படி தான் பார்க்கணும். பட் கண்டிப்பாக வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இவரோட லுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஒரு மாசாக டெரரிஸ்க்காக இருக்குது. அதாவது அந்த ஸ்மோக்கை வந்து வாயில் வச்சுட்டு செம ஒரு இதாக இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா இவங்க ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லிடணும். அவங்க ரிலீஸ் பண்ண போஸ்டர்ஸ் எல்லாமே நீங்கள் பாருங்கள், எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா? அண்டு கிளிம்பஸ் வீடியோ ஆகட்டும் எல்லாமே. பட் அவங்க ஹைலைட் பண்ணி காட்டுறது அந்த கோல்டை மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க, பிளட்டு ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க. ரெண்டையும் பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க. அது சூப்பராக இருக்குது. அண்டு டிஃப்ரெண்ட் ஸ்டைலையும் இருக்குங்க. ஷோபின் ஷாகிர் அவர் பார்த்தீங்கன்னா கூலி திரைப்படத்தில் இணைந்து நடிக்க வர்றாரு அப்படின்னு அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க. மஞ்சுமல் பாய்ஸ் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அப்படின்னு தெரியும். அண்ட் பார்த்தீங்கன்னா கூலி திரைப்படமும் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆக போகுதுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவளை எடுத்து 2வது இருக்கக்கூடிய ஒரு கேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து பல கேஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது உபேந்திரா அவர்கள் அண்ட் சத்யராஜ் அவர்கள், ஸ்ருதிஹாசன் அவர்கள் அண்டு அமீர் கான் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா வந்து கேமியோ ரோல் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது இப்படி தான் பார்க்கணும். இன்னும் சில அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வரப்போகுதுங்க. கண்டிப்பாக ஒரு பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர் இருக்கும்போது 2025 பொறுத்த வரைக்கும் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னே சொல்லணும். கூலியில் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் மிகப்பெரிய சம்பவம் நினைக்கிறேன். அண்ட் ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா வந்து சம்மர் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. ஷோபின் ஷாகிர் அவர் ஜாயின் பண்ணதை பற்றி கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. அண்ட் வேட்டையின் திரைப்படத்தின் டப்பிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சு வாரியர் அவர்கள் தற்போது ஜாயின் பண்ணியிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் ஜாயின் பண்ணிட்டாரு. அண்ட் இப்போ தற்போது மஞ்சு வாரியர் அவர்கள் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா வந்து எல்லோரும் டப்பிங்கில் வந்து பங்கேற்றிருக்காங்க. வேட்டையின் திரைப்படத்தின் ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சுங்க. உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, மகிழ்ச்சி.